ஒரு நெயில் ஆர்டிஸ்ட் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் நீங்கள் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் வரும்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. யாரெலாம் நான் நெயில்ஸ் பண்ணி 1 வீக்லேயே வந்துடுச்சு, 2 டேஸ்லேயே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அண்ட் யாரெலாம் இனிமேல் பண்ண போகிறவங்க ஒரு வேளை 1 வீக்கில் வந்துருமோ 2 டேஸில் வந்துருமோ அப்படின்னு பயந்து கொஷின் கேட்குறவங்களுக்கு தான் இந்த ரீல். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நானே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுத்துலேயுமே சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தேன். இது பண்ணி 1 வீக் ஆகுது. ஸோ நான் இதில் தான் தினமும் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பண்ணுறேன். குக்கிங்லேருந்து, க்ளீனிங்லேருந்து, ஆஃபீஸ் போகிறதுலேருந்து எல்லாமே இந்த ஹேண்ட்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரீல்லையே 2 டைப்ஸ் ஆஃப் ரிமூவிங் பார்த்துருப்பீங்க. ஒன்று உங்கள் நெயில்ஸை வச்சு இன்னொரு நெயிலில் இருக்கிற அந்த சப்பாத்தி மாவை நீங்கள் வெளியில் எடுக்கலாம். இன்னொன்று வாட்டரை ஹை ப்ரெஷரில் வச்சுட்டு உங்களோட ஃபிங்கர்ஸ் அதில் காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அதுவே ஸ்ப்ளாஷ் பண்ணிவிடும், வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தடே போதும் க்ளீனிங்க்கு. நீங்கள் பெருசாக மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி நாங்கள் சொன்ன டைமுக்குள்ளே ஒரு நெயில் ரிமூவ் ஆகுதுன்னா அதுக்கு 2 விஷயம் தான். ஒன்று, நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பட் சடனாக எங்கன்னா இடிச்சிட்டிங்கன்னா அது பிரேக் ஆகிருக்காது. ஸோ என்ன நினச்சிப்பீங்க, ஓகே நம்ம இடிச்சா அது பிரேக் ஆகுது போல், அப்போ நம்ம எத்தனை வாட்டி இடித்தாலும் ஓகே தான் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக உங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக எங்கன்னா இடிச்சுக்க அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் பெருசாக பிரேக் ஆகிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல ஆனால் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. இன்னொன்று, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்கன்னா சின்ன சின்னதாக இடிச்சிட்ருப்பீங்க, சின்ன சின்னதாக அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பீங்க, அதனால் உடஞ்சிருக்கும்.